ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த முக்கியமான ஒரு நேரத்தில் முன்னாள் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமித்ஷா சொன்னதான் சரியான விஷயம். அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு, இது கூட்டணி ஆட்டம் சொல்லிட்டாரு. பட் அது யார் மறுத்தாலும் கிடையாது, அமித்ஷா எடுத்த முடிவு தான். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் போய் அமித்ஷா கிட்ட பேசிக்கோங்க, அதிமுக போய் அமித்ஷா கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறேன்? அதாவது எடப்பாடிக்கும் அமித்ஷா அண்ணாமலைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவருக்காக தான் இவரை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்கன்னு அண்ணாமலை உறுதியாக இருக்கார். அந்த வருத்தம் மன அழுத்தம் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அவர் ரொம்ப நாள் இந்த உட்கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசாத இருந்தார். இன்றைக்கி அவர் பேசியிருக்கார். இன்றைக்கி அவர் பேசினது உண்மை. அதாவது இது அமித்ஷா தான் 3-4 தடவை சொல்லிட்டாரு. உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் அமித்ஷாட்டை கேட்டுக்கோங்க. நான் ஒரு பாஜக தொண்டனா அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொல்வேன். இங்கே இருக்கிற தலைவர்களும் அதுதான் சொல்லணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் இடிக்கிறார். நயினார் நாகேந்திரன் வாய முடின்னு இருக்காருல்ல, அவர் இடிக்கிறார். அவர் நீ சும்மா வாய முடின்னு இருக்காத, அமித்ஷா என்ன சொன்னாரோ அது சொல்லு நீ அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவர் சொல்கிறாருல, தனித்த ஆட்சி, அதிமுக கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாருல. அப்போ அமித்ஷா சொன்னதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அதை கேட்டு ஏன் சும்மா இருக்க? நீ நயினார் நாகேந்திரன் ஏன் சும்மா இருக்காருன்னு நயினாரை இடிக்கிறார் அண்ணாமலை. வாயை திறந்து பேசியா, ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் போய் அமித்ஷாட்ட சொல்லுங்கள், ஐயா இது மாதிரி இனிமேல் பேசாதீங்க, எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ரொம்ப கோபமாக இருக்கார் அவரால் பிரச்சாரத்துக்கு போனால் மக்கள் பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும், தெளிவுபடுத்தாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இனிமேல் கூட்டணி ஆட்சின்ற பேசுறதை விட்டுட்டு நம்ம கூட்டணி வின் பண்ணணுன்ற அளவில் நீங்கள் பேசுங்க, நீங்கள் போய் தைரியம் இருந்தால் அமித்ஷாட்ட சொல்லுங்கள். அவர் இவங்களுக்கு அமித்ஷாட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. இங்கே இருக்கிற நயினார் நாகேந்திரன்லாம் இது மாதிரிலாம் பேசவே பயப்படுவாங்க. அண்ணாமலையை விட்டால் கூட அவர் கூட போய் சொல்லுவார் நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன்லாம் அந்த அளவுக்கு போய் பேசக்கூடிய ஆளாக தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் நயினார் நாகேந்திரன் போய் அமித்ஷாட்ட கிளியர் பண்ணிட்டு வரணும். இல்லை தைரியமாக பேசுங்க, எங்கள் அமித்ஷா சொல்லிட்டாரு, முருகன் சொல்கிறார், அமித்ஷா சொல்கிறதா இறுதியான வார்த்தைன்னு சொல்கிறார். அப்போ அமித்ஷா என்ன சொல்லிட்டார்? 4 தடவை இதான் சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு பெறுவீர்களா? ஆமாம் பங்கு பெறுவோன்றாரு. அதிமுகலேருந்து முதலமைச்சர் வருவாங்கன்றார். எடப்பாடி வேறு சொல்ல மாட்டேன்றாரு. என்டிஏ ஆட்சின்றாரு, கூட்டணி ஆட்சின்றாரு. இதெல்லாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாரு எடப்பாடி? இதெல்லாம் அமித்ஷா சொல்லாத மாதிரியும், இல்லை அமித்ஷா என்ன எங்கள் ஆட்சியை தான் சொன்னார், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னார், நான் தான் முதல்வர் சொன்னார், இவரே சொல்லிக்கிறாரு. ஆமாம், அவர் அது எப்படி சொல்கிறாருன்னா, பத்திரிகையாளர்களை பார்த்து ஏங்க அவர் என்னங்க சொன்னார் சொல்லுங்கள், பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் அப்படி தானே சொன்னார், என்ன தானே முதல்வர்னு சொன்னார், என் தலைமையில் தானே அப்படிதாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். எடப்பாடி அவர் முதல்வராக எந்த இடத்துலையும் அமித்ஷா சொல்லவே இல்லை சார். அதிமுகலேருந்து முதல்வர் வருவாங்க, கேண்டிடேட் வருவாங்கன்னு சொன்னாரு தான், எடப்பாடின்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஊடகங்கள் தான் எடப்பாடி தலைமையில, அதிமுக தலைமையில, எடப்பாடி தலைமையில கூட்டணின்னு வேற சொன்னார் ஒரு தடவை, அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே சொல்லவே இல்லை. அதான் அண்ணாமலை சொன்னது கரெக்டான ஒரு டெலிவரி, கரெக்டாக சொன்னார். அவர் அமித்ஷாவை விட்டு கொடுக்காம கரெக்டாக எங்கள் தலைவர் இதாங்க சொல்லியிருக்காரு, இதான் பொசிஷன், கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் பங்கு தான், இதுதான் பிரச்சனை. இதுக்கு மேலே எடப்பாடி ஏதாவது பேசினார்னா, இதுக்கு மேலே நயினார் நாகேந்திரன் பேசினார்னா கூட்டணியில் குழப்பம் வந்துடும். அதனால் அவங்க பேசாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க அமித்ஷாட்ட போய் சொல்லணும், ஐயா இது பிரச்சனையை உண்டாக்குதுங்க, அதனால் நீங்கள் தயவுசெய்து அடுத்த வாட்டி நீங்கள் பேசும்போது, இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரையும் இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரைம் மினிஸ்டர் வராருல்ல, 27-28 வர்றாரு. அவர் வரும்பொழுது மேடையில் ஏதோ ஒரு இடத்துல கூட்டத்தில் மேடையில் வச்சுட்டு தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு அவர் பேசுவார் அப்படின்னு ஒரு விஷயத்த அதிமுகவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் மூலமாக சொல்லி அது மாதிரி பேச சொல்லுங்கள், அது மாதிரி பேசினா சரியாக போயிடும். அமித்ஷா சொன்னதுக்கு பிரதமர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிடும் கதை. அது எப்படி சார்? ஒரே விஷயத்தில் அமித்ஷாக்கு வேற நிலைப்பாடு, அது அவங்களுக்கு அவங்கள பொறுத்த மட்டும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டாங்க சார். ஓகே, அமித்ஷா அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஆனால் இவர் பிரதமர் பேசினா அவர் என்ன சொல்ல போறாரு? அடுத்தது அதிமுகலேருந்து தான் முதல்வர் வருவார்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா. சார் ரைட் சார். ஆனால் இப்போ மக்கள்கிட்ட என்ன குழப்பத்தை உண்டாக்கும்? அமித்ஷா இப்படி சொல்றாரு, மோடி இப்படி சொல்றாரு, இபிஎஸ் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இல்லை. இப்போ அவர் முதல்வர் எடப்பாடி தான், மோடி சொல்லிட்டா, அமித்ஷாவோட மோடி பெரியவர் தானுங்க, மோடியே சொல்லிட்டாருங்க, அப்புறம் அமித்ஷா பேச எங்க எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனால மோடி அந்த மாதிரி சொல்றதுக்கான வேலைகளை இவங்க அதிமுக பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, நடக்குமா? அது அவர் சொல்லுவாரா? அவங்க நிர்மலா சீதாராமன் மூலமா சொல்லி ஏதாவது இது மாதிரி பேச சொல்லுங்க, ஏன்னா இங்க குழப்பமா இருக்கீங்க, குழப்பத்தை உண்டு பண்றாங்க, வாக்காளர் மத்தியில் குழப்பம் வரும், அதனால மீட்டிங்ல பேசும்போது எடப்பாடி தான் அடுத்த முதல்வர், தமிழ்நாட்டுடைய முதல்வர், அதிமுக கூட்டணி ஆட்சி, எங்க கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி முதல்வர் ஆவார்னு பேசி ஒரு லைன் பேசிட்டாருன்னா இந்த பிரச்சனை செட்டில் ஆகிடும் அப்படின்ற ஒரு முயற்சியை இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை இன்னைக்கு பேசினதுக்கு பிறகு அந்த மாதிரி முயற்சிகளை கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும்னு அதிமுக நினைக்கிறாங்க. எடப்பாடி முதல்வர்னு பாஜக வாயில சொல்ல வைக்கணும். அது பிரதமரோ அமித்ஷாவோ யாரோ ஒருத்தர் சொல்லணும்.
அதுக்கான முயற்சியை வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காங்க, கெஞ்சிட்டு இருக்காங்க பாஜக. ஆனா சார் இப்ப நயினார் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு டீசென்டான பொலிட்டிஷியன். தமிழ்நாட்டுல இப்ப பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பகச்சிக்க கூடாது, சென்ட்ரல்ல இருக்க டெல்லி பாஜக பேச்சை கேட்டு இங்க அதிமுக பகச்சிக்க கூடாதுன்ற மாதிரி அவர் சாஃப்ட் கார்னரை இந்த விஷயத்துல எடுக்கிறாரு. பட் அண்ணாமலை இன்னும் சிலர்லாம் வந்து ஹார்டா திரும்புறாங்களே, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ணாமலை ஹார்டாக தாங்க திரும்புவார். அண்ணாமலை வந்து ஒரு கோவத்தில் இருக்காருங்க. அவருக்கு இன்னும் மத்தியில் கொடுக்க வேண்டிய பதவி வேறு டிலே ஆகிட்டே இருக்குது. அது கொடுத்துருவாங்க வச்சுக்கோங்க, நேஷனல் பிரசிடென்ட் வந்த பிறகு கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. அது வரையும் அவர் ஏதாவது அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஏதோ ஒன்று கிளப்பிகிட்டே இருக்கணும்ல. அவரும் வந்து இருக்காருன்னு காமிச்சிக்கணும்ல. சர்வைவல் தானே, எக்ஸிஸ்டன்ஸ் தானே, தன்னோட இருப்பை காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதனால அவர் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். இதை நீங்கள் வந்து அண்ணாமலையை பார்த்து நயனார் நாகேந்திரன் அப்படி பேசுகிறீங்கலாம் கேட்க முடியாது. அவர் இப்போ பேசுனது எப்படி கேட்க முடியும்? அவர் உண்மையை தானே பேசுகிறாரு, இந்த விஷயத்தில் உண்மையை தானே கரெக்டாக பேசுகிறாரு. அது நயனார் நாகேந்திரன் அதை பற்றி கேட்க முடியாது. ஒரு மேலிடமும் கேட்க முடியாது. அமித்ஷா சொன்னது சரின்னு தானே சொன்னேன், அதை மீறி நான் ஒன்றும் பேசவே இல்லையாங்கன்னு அவர் சொல்லிட்டு போவார். அதனால் அண்ணாமலை வந்து பேசுனது அதிமுகவுக்கு மேலும் பல சங்கடங்களை கொடுத்துருக்கு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது ஏன் நீங்கள் பேசுனீங்கன்னு கேட்கறதுக்கு மேலிடமும் பாஜக மேலிடமும் கேட்காது, நயனார் நாகேந்திரன் கேட்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன மாதிரி பார்வை பார்க்குறாங்கன்றது முக்கியமான விஷயம். அது வந்து இந்த வரப்போகிற தேர்தல் தான் முடிவு பண்ணும். கூட்டணி ஆட்சி அதுக்கு பதிலாக ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி நடத்தினா பெட்டர். நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டி போடுற இடங்களை குறைச்சிட்டிங்கன்னா மக்கள் இது கூட்டணி ஆட்சின்னு முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி இடங்களை குறைச்சி போட்டி போட்டுதுன்னா மக்கள் இது கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு எதிர்க்க இருக்கிற அணி என்ன மாதிரி போட்டி போடுதுன்னு பார்ப்பாங்க. அங்கே திமுக 160 இடங்களை போட்டி போடுது வச்சுக்கோங்க. அப்போது திமுகவுக்கு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மக்கள் நம்புவாங்க. ஒரு தனிப்பட்ட ஆட்சி வரதுக்கான வாய்ப்பு திமுக அணியில் தான் இருக்குது, இங்கே கிடையாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் சார் இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு எலெக்ஷனை ஒரு பார்ட்டி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட்டு என்ன விதமான கெடுதலாம் செஞ்சாங்க, அவங்க மீது இருக்கிற கோபம் தான் ஆப்போசிட் இன்னொரு கட்சி தேர்ந்தெடுக்கிறாங்க, இன்னொரு பார்ட்டியை நோக்கி நகராங்க. அப்படி போகும்போது அப்போ அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறாங்களா, அல்லது அவங்க வந்து எப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்களா, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்து மக்கள் வாக்களிக்கிறாங்க. இவன் பிடிக்கல அவனுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற முடிவு தான் மக்கள் சிம்பிளாக தானே யோசிக்கிறாங்க. அதாவதுங்க இப்போ பிடிக்கலன்னு எந்த அடிப்படையில் முடிவு எடுக்கிறாங்க? அது எதிர்கட்சிகள் பண்ணுற பிரச்சாரத்தை வச்சு தானே நடக்கிற விஷயங்கள்ல எதிர்கட்சிகள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றல, மோசமாக இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்துகள் புழக்கம் அதிகமாக இருக்குது, கள்ளச்சாராயம் தாராளமாக கிடைக்குது, காவல் மரணங்கள் நிறையா நடக்குது. தானே ஆட்சிக்கு எதிரான அரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தி. இது நீங்கள் சொல்கிறது. அது திமுக அணியில் ப்ரோ இன்குவன்சி இருக்கும்ல. அவங்க சொல்லுவாங்கல்ல, நான் இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்கேன், நான் வந்து உரிமை தொகை கொடுத்துருக்கேன், இன்னும் அவங்க 50 லட்சம் பேருக்கு அதிகமாக கொடுக்க போகிறேன், நான் வந்து மகளிருக்கு காலேஜ் போகிற பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், காலேஜ் போகிற பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு டெய்லி டிஃபன் போடுறோம் நாங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உடம்பு சரியில்லாத பிபி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மாதம் ஒரு தடவை கரெக்டாக மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள செக் பண்ணுறோம் நாங்கள். இதில் லட்சக்கணக்கான பேர் பயனடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் ப்ரோ இன்கம்பன்சி அது. ஆனால் சார் இப்போ அரசியலில் என்ன சொல்கிறேன்னா, ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்குது, ப்ரோ இன்கம்பன்சிங்கிறது ஒன்று கிடையாது. ஒருவேளை அது இருக்குதுன்னு வச்சுட்டா கூட நீங்கள் கூட்டணி நோக்கி எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, விட்டுருங்க, நீங்கள் தான் இவ்வளோ ஸ்கீம்ஸ் நிறைவேற்றிட்டீங்களே, தனியாகவே போய் எலெக்ஷன் சந்திக்கலாம்ல, ஏன் இவ்வளோ பேர் சின்ன சின்ன கட்சி கூட ஏன் சேர்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை, அது கூட்டணி வந்து ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தானே, அது வந்து புதுசாக வந்து அமைக்கல. அந்த கூட்டணி எக்ஸிஸ்டிங் கூட்டணி அதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் சாதகமான ஒரு விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்கறதுன்றது நடக்கலையா? ஏற்கனவே பல மாநிலங்களில் 2வது தடவை ஆட்சிக்கு வந்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ 3வது தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க சார். தமிழ்நாட்டில் 2016 ஜெயலலிதா வந்திருக்காங்க. ஆனா அது எப்படி வந்தாங்க? எதிர்க்கட்சிகள் பலவீனமா இல்ல, அது எப்படி வந்தாங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைச்சிட்டு தனி பேர் அந்த ஒரு 3வது மக்கள் மக்கள்னு ஒன்று வந்து அவங்க 18% ஓட்ட 7% ஓட்டை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் அது திமுக வந்து 1% ஓட்டில் தான் தோத்தாங்க. ஆமா. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து சாதகமான ஓட்டுன்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு எதுக்கு திமுக ஓரணியில் திரளோன்னு வீட்டுக்கு வீடு போறாங்க? யாராவது பெனிஃபிட்டாக ஒத்தாங்க இருப்பான்ல, அவன் ஓட்டை வாங்கி இன்னொன்று அந்த கமிட்டட் ஓட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு 1.5 கோடி பேர் கமிட்டடாக ஓட்டர்ஸாக கிரியேட் பண்ணிட்டான்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுறீங்க. கூட ஒரு 50 லட்சம் கூட்டணி கட்சிகள் அவங்க ஓட்டெலாம் வந்ததுன்னா 2 கோடி ஓட்டை வாங்கி நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த கமிட்டட் ஓட்ஸ் தான் நம்ம வந்து சொல்கிறோம் ப்ரோ இன்குபன்சி. அரசால் பயனடைந்தவங்க அந்த அரசுக்கு ஓட்டு போடுறது தான் ப்ரோ இன்குபன்சி. இல்லை சார், என்னோட டவுட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு அரசு வந்து இவ்வளோ திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க, அந்த அரசு வேணும் மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அதுக்கு இவ்வளோ விளம்பரங்கள் தேவையா, இப்படி எல்லாம் விஷயத்த செய்யணுமா? ஏன்னா மக்கள்லாம் பார்க்குறாங்களே டே டு லைஃப்ல. கண்டிப்பாக தேவை, அதை உறுதிப்படுத்தணும் இல்லை. ஏன்னா மக்கள் எதிர்கட்சிகள் பண்ணுற பிரச்சாரத்தில் மக்கள் கேரி ஆகக்கூடாது இல்லை. அதனால அந்த விஷயத்த வந்து பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம பண்ணியிருக்கோன்ற விஷயத்தை வச்சு ஓட்டு வாங்கணுன்ற போது இவ்வளோ விளம்பரம் தேவை. ஆக்சுவலாக ஆல்ரெடி எதிர்கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. இப்போ வந்து அதிமுகவே பல துண்டாக போயிருக்காங்க. 2வது அவங்க பாஜக கூட்டணி வச்சிருக்குங்கிறது இவங்களுக்கு பெரிய மைனஸ். அப்படிலாம் இருந்து கூட இந்த பலவீனமான எதிர்கட்சி இருக்கும்போது கூட இவங்க இந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக அந்த இதை எந்த ஒரு சான்ஸையும் திமுக எடுக்க விரும்பலைங்க. அவங்க 10 மாதத்துக்கு முன்னாடி இவங்க கூட்டணி அமைச்சாங்க அதிமுக பாஜக. அவங்க 10 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி இருக்காங்க. இருந்தாலும் திமுகவே தனித்து களத்தில் இறங்கி
ஓரணியில் திரள்வோன்னு வீட்டுக்கு வீடு போய் பார்க்குறாங்க, எல்லாரையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் மாதிரி அவங்க அதை பண்ணுறாங்க. அவங்க எந்த சான்ஸையும் எடுக்க விரும்பல திமுக. ஆனா இதுக்காக அரசு இயந்திரத்தையே வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறது மோடி என்ன செஞ்சாரோ அதையே தான் இவங்களும் செய்றாங்க. இப்ப மோடிக்கும் பாஜகவுக்கும் திமுக வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இல்ல கொண்டு வராங்க. அரசு இயந்திரத்தை வந்து ஒரு சேவைக்கு பயன்படுத்துறது, ஒரு சேவை சேவை இல்ல சார். செய்யறதுக்கு கவர்மெண்ட்டுடைய சேவையை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சார் போறாங்க. இது சர்வீஸ் சார், எப்படி ஆட்சி கைப்பற்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதானே அதுல என்ன? அது சார் ஒரு ஆளுங்கட்சி இதெல்லாம் பண்ணும்போது அரசியல் இல்லாத இருக்காது சார். அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் ஆனா இருக்க அன்னைக்கு செய்யும். பாஜகவோ மோடியை செய்யும்போது அது விமர்சனம் இவங்க தான் பண்ணாங்க. இப்ப இவங்களே அதை செய்யறாங்களே அப்படின்னும் போது கண்டிப்பா பண்ணதான் சார் செய்வாங்க. அதை இவர் எடப்பாடி விமர்சிக்கிறாருல்ல, ம். இதை வந்து எலெக்ஷனுக்காக பண்றாங்க, அம்மா ஆட்சியிலே இது பண்ணாங்க அப்படின்றாங்க. அம்மா ஆட்சியில் ஒரு அம்மா திட்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்க. அதில் வந்து நகர்ப்புறங்கள் அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதில் ஆக்சுவலாக வந்து அது அது வந்து வேற ஒரு ஸ்கீமை சொல்லிலாம் ஆளுங்களை சேர்த்தாங்க. இந்த பயிர் காப்பீடு போன்ற விஷயங்கள்லாம். இது வந்து உரிமை தொகை அந்த Okay. மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு இங்கே சேர்க்குறாங்க. ஸோ நம்ம வாய்னா அதுக்கு இதுக்கும் லேசாக வித்தியாசம் இருக்குது. அது வந்து நகர்ப்புறங்கள் அது இருந்த மாதிரி தெரியல அம்மா ஸ்கீம். அது கிராமப்புறங்கள் ஸ்கீம்ஸ் வேற சார். பட் வந்து மோடி கவர்மெண்ட் அம்மான்றது 2024 இப்ப இந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக வந்து கம்ப்ளீட்டா ராணுவத்தை கூட வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்தை ஈடுபட வச்சாரு. அரசு இயந்திரத்தை ஃபுல்லா எல்லா இடங்களையும் அவரோட போட்டோ வச்சு தனக்கான பிரச்சாரத்தை வந்து வெளிப்படை அரசு விளம்பரத்திலே செஞ்சாரு அப்படின்ற சார் இதெல்லாம் வந்து விஷயத்த இந்திய ஜனநாயகத்தில் வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சார். ரூலிங்கில் இருக்கிற கட்சி வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்தை வந்து பதவியில் இருக்கும் பொழுது பியூரோக்ரசி அதிகாரிகளை பயன்படுத்தி தங்களுடைய பிரச்சார பலத்தை அதிகரிக்கிறது கொண்டு போகிறதுன்றது பண்றது. இயல்பான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து அத்துமீறல், அதிகார துஷ்பிரயோகம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லா ஆளுங்கட்சியும் இதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. திமுகவும் இப்போ அதுதான் பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்னென்னா வந்து நாங்கள் மக்களுக்கான சில சேவைகளை கொண்டு போகிறோம் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு போகிறாங்க. அது வந்து மக்களும் வந்து கிட்டத்தட்ட 10,000 முகாம் நடத்த போகிறாங்க சார் நவம்பர் வரையும். 10,000 முகாம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 10,000 முகாமில் அவங்க வந்து மக்களுக்கு பல விஷயங்களை குறைகளை தீர்த்து வச்சாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் திமுக ஓட்டு போடுவான்ல. ஏற்கனவே பல ஆதரவான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் அதன் மூலமாக பயனடைஞ்சவங்களை வந்து வாக்காளராக மாற்றுறாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மூலமாகவும் வாக்காளராக மாற்றுறாங்க. ஸோ திமுக எந்த விதமான சான்ஸும் எடுக்க ரெடியாக இல்லை. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து அதிமுக, தாவேகா அப்புறம் சில கட்சிகள் கூட்டணி அமைச்சாங்க வச்சுக்கோங்க, அது திமுகவுக்கு பயங்கர டஃப் கொடுக்கும். இல்லை திமுகலேருந்து 1-2 கட்சிகள் ஏதோ இடஒதுக்கீடுல பிரச்சனையாகி தாவேக்கால போய் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, அது வேறு பல பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் திமுக தே ஆர் வெரி கேர்ஃபுல். இந்த வாட்டி எந்த விதமான சான்ஸும் எடுக்காமல் திமுக ரொம்ப உஷாராக வேலை செய்யுது. ரொம்ப உஷாராக வந்து களத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன எலெக்ஷன் நெருக்கத்தில் என்ன மாதிரி சூழல் வரும்னு அவங்களால ஊகிக்க முடியாது. தாவேக்கா என்ன பண்ணும், அதிமுக என்ன பண்ணும், 2 பேரும் ஒரு கட்டத்தில் சமரசம் ஆகி சேர்ந்தா தான் திமுக வீழ்த்த முடியும்னு இறங்கிட்டாங்கன்னா அப்போ திமுகவோட நிலைமை என்ன ஆகுது? அப்போது திமுக கூட்டணி கட்சிகள் 1-2 அப்படி இப்படி கிராஸ் பண்ணி போனாங்கன்னா என்ன ஆகுது? பாமகவும் தேமுதிக அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகுது? இப்போ இதை எப்படி கவுண்டர் பண்ணுறது? அப்போ நம்ம இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும்ன்ட்டு அவங்க இப்போவே களத்தில் இறங்கிட்டாங்க. அதான் முக்கியம். அடுத்த கட்ட அரசியல் பரபரப்பு எதை நோக்கி நகருதுங்க, அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.